சிவபெருமானுக்குரிய அஷ்ட விரதங்கள் என்று சொல்லக்கூடிய 8 வகையான விரதங்களில் பிரதோஷ விரதமும் ஒன்றாக சொல்லப்படுதுங்க. திரியோதசி திதியில் பிரதோஷ வழிபாட்டினை நம்ம செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகும். வளர்ப்பிறை மற்றும் தேய்பிறை என மாதத்திற்கு 2 முறை பிரதோஷங்கள் வருங்க. சில சமயத்தில் பார்த்திங்கன்னா ரொம்பவே அற்புதமாக ஒரு மாதத்தில் 3 முறை பிரதோஷமானது வருங்க. இதை தவிர தினமும் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரையிலான நேரத்தில் நித்திய பிரதோஷம் அப்படின்னும் அழைக்கப்படுது. இந்த நேரத்தில் நம்ம எப்படி சிவபெருமான வழிபாடு செய்ய வேணும், சோமவார பிரதோஷத்துக்கு அப்படி என்ன சிறப்புகள் இருக்கிறது, இந்த பிரதோஷ நேரத்தில் நம்ம வழிபட்டால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிவபெருமானுக்குரிய அஷ்ட விரதங்களில் ஒன்றாக சொல்லக்கூடியது பிரதோஷ விரதமாகுங்க. பிரதோஷ வழிபாடுகளில் திங்கக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம் சோமவார பிரதோஷம் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த சோமவார பிரதோஷத்துக்கு தனிச்சிறப்புகள் இருக்குதுங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமையில் சிவபெருமானை நம்ம வழிபட்டோம்னா துன்பங்கள், பிரச்சனைகள், பாவங்கள் அனைத்துமே விலகிவிடும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலுமே நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க. ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வகையில் சிறப்பான நாள் அப்படின்னு சொன்னாலும் கூட சில குறிப்பிட்ட நாளில் செய்யக்கூடிய எளிய வழிபாடு பார்த்திங்கன்னா நம்முடைய மொத்த வாழ்க்கையும் மாற்றக்கூடிய சக்தி கொண்டதாகுங்க. இந்த நாளில் நம்ம முறையாக விரதம் இருந்து வழிபட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளிலிருந்து நம்மளால் விடுபட முடியும் அப்படின்னும் சொல்லப்படுது. அப்படி ஒரு சிறப்பு மிக்க தவற விடக்கூடாத அற்புதமான நாள் அப்படின்னு சொன்னோம்னா நவம்பர் 3ஆம் தேதி ஆகுங்க. மறந்து கூட இந்த நாளில் சில விஷயங்களை செய்ய தவறு விட்டுறாதீங்க. நவம்பர் 3ஆம் தேதிக்கு அப்படி என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அதாவது 2025ஆம் ஆண்டு நவம்பர் 3ஆம் தேதி சிவபெருமானுக்கு ரொம்பவே உகந்த சோமவார பிரதோஷமானது வர இருக்குதுங்க. அதுலேயும் ஐப்பசி மாத சோமவார பிரதோஷம் அப்படின்னும் அழைக்கப்படுது. மேலுமே ஐப்பசி பௌர்ணமி அன்னாபிஷேகத்துக்கு முன்னாடி வரக்கூடிய இந்த சோமவார பிரதோஷம் அப்படிங்கிறதுனால இது ரொம்பவே சிறப்புக்குரிய நாளாகவும் சொல்லப்பட்டிருக்குது. நவம்பர் 3ஆம் தேதி பிரதோஷ நேலையில் ரேவதி நட்சத்திரமும் அமைந்து வருவது ரொம்பவே கூடுதல் சிறப்பாகவும் சொல்லப்பட்டிருக்குதுங்க. மேலுமே ரேவதி நட்சத்திரத்தில் செய்யப்படக்கூடிய வழிபாடுகள் பார்த்திங்கன்னா அனைத்து விதமான பாவங்கள், துன்பங்களை போக்கக்கூடியதாகுங்க. அது மட்டும் இல்லாமல் கோடீஸ்வர யோகத்தை தரக்கூடியதாகுங்க. சிவபெருமானுக்கு உரிய பிரதோஷ வழிபாடுகளில் சனி பிரதோஷத்துக்கு அடுத்ததாக சொல்லக்கூடியது ரொம்பவே சக்தி வாய்ந்தது, சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொன்னோம்னா சோமவார பிரதோஷமாகுங்க. சோமன் என்பது சந்திரனை குறிப்பதாகும். சிவபெருமானுடைய தலையில சூடிக்கொள்ளக்கூடிய பெரும் பாக்கியத்தை பெற்ற சந்திரனுக்குரிய திங்கக்கிழமையில வருவதால திங்கக்கிழமையில வரக்கூடிய பிரதோஷத்திற்கு சோமவார பிரதோஷம் அப்படின்னும் அழைக்கப்படுதுங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தில் சந்திர பகவான மனோகாரகன் அப்படின்னு அழைப்பாங்க. இந்த மனோகாரகன் பார்த்திங்கன்னா ஒருவருடைய மனக்குழப்பம், சஞ்சலம், மனவேதனை, நிம்மதி இல்லாத நிலைமை காரணமாக இருக்கக்கூடியவர் சந்திர பகவான் அப்படின்னும் சொல்லப்படுறாருங்க. மேலுமே பார்த்திங்கன்னா ஒருவருடைய குடும்பத்திலையும் வாழ்க்கையிலையும் நிம்மதி இல்லாமல் நிலை ஏற்படுவதற்கு எப்போதுமே பிரச்சனையோட வாழ்பவங்களுக்கும் அவற்றில் இருந்து விடுபட நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த நாளில் விரதம் இருந்து சந்திர பகவானை வழிபாடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகவும் சொல்லப்படுதுங்க. 2025ஆம் ஆண்டு நவம்பர் 3ஆம் தேதி அன்னைக்கு சோமவார பிரதோஷமானது வர இருக்குதுங்க. அன்றைய நாளில் மாலை நேரத்தில் 4:30 மணி முதல் 6 மணி வரையிலான பிரதோஷ நேரத்தில் சிவபெருமானின் சுவாசமாக சொல்லக்கூடிய நந்திய பகவானுக்கு நடைபெறக்கூடிய அபிஷேகத்திற்கு நம்ம பொருட்களை வாங்கி கொடுப்பது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. அதற்கு பிறகு அருகம்புல் சாற்றி நம்ம வழிபாடு செய்ய வேணுங்க. அன்றைய நாளில் மௌனம் விரதம் இருந்து சிவபெருமான மனதார வழிபடுவது
வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. மேலுமே பார்த்திங்கன்னா ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை நம்ம உச்சரித்தபடி பிரதோஷ நேரத்தில் சிவபெருமான மனதார நினைத்து நம்ம வழிபாடு செய்ய வேணுங்க. நம்ம சிவபெருமான மனதார வேண்டி பிரதோஷ நேரத்தில் சிவபெருமானிடம் நம்ம என்ன வேண்டுதல்களை சொல்லி முறையிட்டாலும் சரிங்க, அந்த வேண்டுதலானது சீக்கிரமாகவே நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலுமே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களிலிருந்து விடுபட முடியுங்க. சோமவார பிரதோஷ நாளில் நம்ம செய்யக்கூடிய சிவ வழிபாடு பார்த்திங்கன்னா சிவபெருமான மனதை மகிழ வைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலுமே பார்த்திங்கன்னா தேவர்கள், முனிவர்கள், ரிஷிகள், சித்தர்கள் போன்ற அனைத்து தெய்வங்களும் சிவபெருமான பூஜை செய்து வழிபட்டு வேண்டிய வரங்களை பெற்று நெரும் வேலை தாங்க பிரதோஷ வேலை அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. எப்படிப்பட்ட தோஷங்களையும் துன்பங்களையும் பாவங்களையும் போக்கி நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷங்களை வழங்கக்கூடிய சக்தி வாய்ந்த நேரம்தாங்க இந்த பிரதோஷ நேரமாகும். இந்த பிரதோஷ விரதத்திற்கு அத்தனை சிறப்புகள் இருக்குதுங்க. தொடர்ந்து 12 ஆண்டுகள் பிரதோஷ விரதம் இருந்து நம்ம சிவபெருமான வழிபட்டுட்டு வந்தோம்னா அவங்களுக்கு சிவலோக பதவி கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க. சிவபெருமானுக்குரிய முக்கியமான விரத நாளில் ஒன்றாக சொல்லக்கூடியது பிரதோஷ நாளாகுங்க. இதில் சனிக்கிழமை மற்றும் திங்கட்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த பிரதோஷமாகுங்க. மேலுமே பிரதோஷத்தில் சோமவாரம் அதாவது திங்கட்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம் சிவபெருமானுக்கு ரொம்பவே உகந்ததாகுங்க. திங்கட்கிழமை நாள் சிவபெருமானுக்கு உகந்த நாளாகுங்க. திங்கட்கிழமை தான் சோமவார பிரதோஷம் வருவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகவும் சொல்லப்படுது. சோம் என்றால் பார்வதியுடன் கூடிய சிவபெருமான் என்றும் சந்திரன் என்றும் பொருளாகுங்க. சாபத்தால தன்னுடைய கலைகள் ஒவ்வொன்றாக இழந்து வாடிய சந்திரன் சிவபெருமானின் அருளால சாபம் நீங்கி பெற்று சிவபெருமானுடைய தலையில இடம் பிடித்ததாகவும் சொல்லப்படுதுங்க. சந்திரனுடைய தவத்திற்கும் மற்றும் வழிபாட்டிற்கும் மனம் இறங்கிய சிவபெருமான் நவ கிரகங்களில் ஒருவராக இருக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்திரனுக்கு வழங்கியதாகவும் சொல்லப்படுது. அப்போது சந்திரன் தனக்குரிய நாளில் மக்கள் விரதம் இருந்து வழிபட்டாங்கன்னா தங்களால் நல்ல பலன்கள் வழங்க வேணும் அப்படின்னு பரமேஸ்வரனை வேண்டிக் கொண்டாராமாங்க. அதன்படி தோன்றியதே சோமவார பிரதோஷம் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த சோமவார பிரதோஷ நாளில் சந்திர திசை நடக்கக்கூடியவங்க சந்திரனை லக்னாதிபதியாக கொண்டவங்க கோவிலிற்கு சென்று பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்டாங்கன்னா அவங்களுக்கு மன நிம்மதி மகிழ்ச்சியானது கிடைக்குங்க. பிரதோஷ நேரம் என்று சொல்லக்கூடிய மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணி வரையிலான இந்த நேரத்தில் சிவபெருமானுக்கும் நந்திய தேவருக்கும் விசேஷ அபிஷேகங்கள் சிறப்பு பூஜைகளானது நடைபெறுங்க. அது மட்டும் இல்லாமல் அற்புதமான ஆராதனைகளும் நடைபெறும். இந்த வழிபாட்டில் நம்ம கலந்து கொண்டோம்னா நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான குழப்பங்களும் நீங்கி நம்முடைய மனதிற்கு அமைதி கிடைக்குங்க. நல்ல எண்ணங்கள் நமக்கு உண்டாகுங்க. மேலுமே சோமவார பிரதோஷ நாளில் சிவன் கோவிலுக்கு அர்ச்சனை செய்வதற்கு வில்வ இலைகளை நம்ம வாங்கி கொடுப்பது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. அன்றைய நாளில் நந்திய தேவருக்கு செவ்வரளியும் அருகம்புல் மாலையும் வழங்கி வழிபட்டோம் அப்படின்னா நினைத்தது அனைத்துமே நிறைவேறும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. மேலுமே இந்த சோமவார பிரதோஷ நாளில் நம்ம எலுமிச்சை சாதம், தயிர் சாதம், சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல் எதுவாக இருந்தாலும் சரிங்க அன்றைய நாளில் நம்ம இறைவனுக்கு நெய்வேத்தியமாக படைத்து வழிபட வேணுங்க. கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு நம்ம அன்னதானம் கொடுத்தோம் அப்படின்னா பலவிதமான நன்மைகள் நமக்கு கிடைக்குங்க. பிரதோஷ நாளில் நம்ம அதிகாலையில் எந்திரிச்சு குளிச்சு விட்டு திருநீர் பூசி சிவநாமத்தை நாம் ஓதி உபவாசமாக இருக்க வேணுங்க. அன்றைய நாள் காலை முதல் மாலை வரை பிரதோஷம் முடியும் வரைக்குமே நம்ம உபவாசத்தை கடைபிடிக்க வேணுங்க. அதற்கு பிறகு அன்றைய நாளில் மாலை நேரத்தில் பிரதோஷ தரிசனம் முடிந்த பிறகு கோவிலில் கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை சாப்பிட்டு நம்மளுடைய விரதத்தை நம்ம நிறைவு செய்து கொள்ளலாங்க. அதற்கு பிறகு இரவு உணவு சாப்பிடலாங்க. உணவு எளிமையான உணவாக எடுத்துக்கொள்ள வேணுங்க. இப்படி 11 பிரதோஷங்கள் விரதம் இருந்து சிவபெருமானை நம்ம வழிபட்டோம்னா சிவபெருமானுடைய அருளானது நமக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா பிரதோஷ பூஜையில் நந்திய தேவருக்கு தாங்க முதல் அபிஷேகமானது நடைபெறும். இந்த நாளில் நந்தி பகவானின் 2 கொம்புகளுக்கு நடுவில் நின்று நம்ம இறைவனை தரிசனம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகுங்க. மேலுமே பிரதோஷ பூஜையில் நந்திய பகவானை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா சகல தெய்வங்களையும் வழிபட்ட பலன் நமக்கு கிடைக்குங்க. பிரதோஷ நாளில் நம்ம நாளம் முடிஞ்சிச்சுன்னா அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கலாங்க. வில்வ இலைகளை கொண்டு சிவபெருமானை வழிபடுவது சிறப்பான பலன்களை நமக்கு பெற்றுக் கொடுக்குங்க.
மேலுமே பிரதோஷ நாளில் நம்ம அன்னதானமாக தயிர் சாதத்தை கொடுப்பது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. அன்றைய நாளில் நம்ம பசுமாட்டிற்கு பாலை பழங்களை வாங்கி தரலாங்க. நம்ம இப்படி செய்வதனால வருங்கால சன்னதிகள் சிறப்பாக வாழுவாங்க. சிவபெருமானையும் நந்திய தேவரையும் அன்றைய நாளில் வழிபடும் போது யாருடனும் பேசக்கூடாதுங்க. எதிர்மறையான எண்ணங்களை நம்ம வெளிப்படுத்தக்கூடாது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.